இந்த கதையாச்சா. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அப்போவே எனக்கு கல்யாணம் முடிச்சு நான் வரையிலேயே எனக்கு 16 வயசு, 15 முடிச்சு 16, சரிங்களா. அப்போவே என்னை அப்படி கூப்பிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிற உறவுகளை மேம்படணும்னு நினைக்கிறவங்க, அந்த ஆள் நினச்சிட்டாரு என்னை ஆத்தா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு இன்சல்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஆளை பெரியவருன்னு நம்ம சொல்லிட்டோம்ல, மென்ஷன் பண்ணிட்டோம்ல. அப்போ அதை நினச்சிட்டு எனக்கு சிரிக்கிறதா இல்லை ஏன்டா இந்த கருமங்களுக்குள்ளேயெல்லாம் நம்ம போகிறோன்னு நினச்சதான்னு எனக்கு ஒரு வருத்தமாகி போச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஐ மீன் பிளாக் பண்ணுறதா ரிமூவ் பண்ணுறதா அதை முதல்ல பண்ணேன். எனக்கு அதில் ஒரு சமாதானம் வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒருத்தவங்க கூட பேசணும், நட்பாக இருக்கணும்னு தோணுச்சுனாக்கா என்னென்ன சிம்பிள் அனுப்புகிறோங்கிறதுல கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க. இப்போ என்னோடய இதுலேயே ஏதாவது கைதவறி வேணால் சிம்பிள்கள் போடலாமே தவிர ஒருபோதும் என்ன சொல்கிறது, ஒரு வேணும்னே இது போடணும் அப்படின்னு நினச்செல்லாம் போடுறதில்ல. இந்த மாதிரி சம்பவமெல்லாம் உங்களுக்கு சிலதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, நைட் ஒரு 10 மணி இருக்கும். ஒருத்தவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டேன். அது குரூப் இல்லை, வாட்ஸ்அப் அவங்களோட பேஜுக்குள்ளே போயிருக்கேன். எதுக்கு போனேன்னா, சில டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க எனக்கு அனுப்பிச்சிருந்ததுலாம் என்ன அனுப்பிச்சிருந்தாங்கன்னு ஒரு ரீமைண்டிங் பார்க்கறதுக்காக போயிருந்தேன், சரிங்களா. அப்போ அதுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்துட்ருக்குறேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. என்னன்னா, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, இப்போ தான் அவங்க ஐடிக்குள்ளே போயிட்டு வந்தோம், திருப்பி எனக்கு இப்படி வருது அப்படின்னு பார்த்தா, நான் இப்படி தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருந்தேன்ல, அதில் என்ன பண்ணியிருக்கு, மெசேஜுங்கிற இடத்துல ஒரு புள்ளி டச் பண்ணி லாஸ்ட்டாக வைப்போம்ல டாட்டு, அந்த டாட் டச் பண்ணி அவங்களுக்கு மெசேஜாக போயிருக்கு. அதனால் நான் எதுக்கு இந்நேரத்துக்கு மெசேஜ் பண்ணணும் என்னமோ அப்படின்னு நினச்சி அவங்க என் கூட பேசினாங்க.